இதுதான் நம்ம வீட்டோட அவுட்புட். நம்ம என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில். இங்கே 3 டெக்கரேஷன் லைட்டு, அங்கே ஒரு 4 லைட்டு, மேலே பூரா டவுன் லைட் கொடுத்துருக்கான். இந்த பக்கம் ஒரு 2 லைட்டு, ஃப்ரண்ட்டில் பூரா வார்ம் லைட் தான் கொடுத்துருக்கான். வார்ம் லைட்டு போர்ட்டிக்கோவில் இங்கே ஒரு 4 மல்டி கலரில் கொடுத்துருக்கான். சீலிங்கில் போர்ட்டிக்கோவில் 4 லைட்டு, ப்ளூவும் பிங்க்கும் கிராஸில் கொடுத்துருக்கான். எக்ஸில் இதுக்கு போர்ட்டிக்கோவில் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கான். இங்கே வந்து போர் மோட்டருக்கான ஸ்டார்டர் வச்சுருக்கான். அந்த இடத்துல இந்த டிவி பாக்ஸு, இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இங்கே தான் ஃப்ரண்ட்டு போர்ட்டிக்கோவும் டாப்பு ஃப்ரண்ட்டில் வர எல்லா டெக்கரேஷன் லைட்டும் இந்த சுவிட்ச் பாக்ஸ்லையும் போர்ட்டிக்கோவில் இன்னொரு சுவிட்ச் பாக்ஸு, இந்த 2 சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு லைட்டு, இது வந்து டியூப் லைட்டு, இதுக்கு 2 வே கண்ட்ரோல் கொடுத்துருக்கான். உள்ளேருந்து போட்டுக்கிற மாதிரி வெளியேருந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. மற்றபடி 4 பக்கமும் லைட் வேணுமா போட்டுக்கிறக்கா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். இது வந்து இப்போதைக்கு ரெஸ்ட் ரூமாக பின்னாடி கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக இது இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கான பல்பு இங்கே கொடுத்துருக்கான். இந்த இடத்துல 2 பல்பு கொடுத்துருக்கான். அங்கே ஒரு பல்புக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கான். இதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இதை வந்து 2 வே கண்ட்ரோலில் கொடுத்துருக்கான். உள்ளேருந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியும் வெளியேருந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியும். அதுக்கடுத்து இங்கே வந்தோம்னா இது கெஸ்ட் ரூமில் நம்ம சீலிங்கில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டாக 4 சர்ஃபேஸ் லைட் பாயிண்ட் கொடுத்து இதில் பிங்க்கும் ப்ளூவும் தான் கொடுத்துருக்கான். கிராஸ் எக்ஸ்கேப்பில் இங்கே ஒரு 2 லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். மெயின் சுவிட்ச் போர்டு கதை பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்கான். இது ரெகுலேட்டர் இங்கே கொடுத்துருக்கான். அப்படியே கெஸ்ட் ரூமில் இங்கே பெட் சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்கான். இதுக்கான கண்ட்ரோலு ஒரு டியூப் லைட் ஒரு ஃபேனு இங்கே 2 வே கண்ட்ரோலில் கொடுத்துருக்கான். 2 வே கண்ட்ரோல் கொடுத்துருக்கான். அதுக்கான பாயிண்ட்டு கொடுத்துருக்கான். இங்கே ஜன்னலில் பூரா நம்ம ப்ளூ கலர் லைட் தான் போட்டிருக்கான். போட்டு இதோட கெஸ்ட் ரூமு ப்ரொவிஷன் முடிஞ்சிச்சு. அப்படியே வந்தோம்னா ஹாலில் நம்ம 4 பாயிண்ட்டு தான் ஃபேன்ஸ் லைட் கொடுத்துருக்கான். வேறு டெக்கரேஷன் லைட்டுக்கு இதுவும் பிங்க்கும் ப்ளூவும் எக்ஸேப்பில் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு டியூப் லைட் கொடுத்துருக்கான். மெயின் சுவிட்ச் பாக்ஸ் இங்கே இருக்குது. எல்லா கண்ட்ரோல் இதில் தான் வரும். இது மட்டும் வெளியே இருக்க லைட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கான். இது வந்து ஹோம் தேட்டருக்கான் டிவிக்கான 2 வே கண்ட்ரோல் சுவிட்சு. மற்ற இது வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம செல்லு சார்ஜ் போடுறதுக்கா, செல்லு லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுவார் இருந்தால் அதுக்கான ப்ரொவிஷன் 2 சாக்கெட் கொடுத்துருக்கான். இது வந்து சோஃபா பாயிண்ட்டுக்கான கொடுத்துருக்கான். இது மெயின் சுவிட்ச் போர்டு. அப்புறம் டிவிக்கான சுவிட்ச் போர்டு இங்கே கொடுத்துருக்கான். இதுதான் டிவி யூனிட் வச்சு அதில் போட போகிறாங்க. டிவிக்கான சுவிட்ச் போர்டு, டிவி, ஹோம் தேட்ரு, சண்டேட்டு 3க்கான மூணுக்கான சாக்கெட்டும் அதுக்கான சுவிட்சும் 2 வே கண்ட்ரோலில் கொடுத்துருக்கான். இதுக்கான கேபிள் வரக்கான பாயிண்ட்டு இதே மற்ற ப்ரொவிஷன் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கான சாக்கெட்டும் அதுக்கான சுவிட்சும் கொடுத்துருக்கான். ஹாலில் இது வந்து இங்கே ஹோம் தேட்டருக்கான ப்ரொவிஷனும் இந்த வச்சுருக்கான். உள்ள தேவைப்பட்டா ஹோம் தேட்டர் போகிறதுக்காக 4 மூலையிலே வச்சுருக்கான். இங்கே காலிங் பில் அதெல்லாம் வச்சுருக்கான். இப்படியே வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூமில் மெயின் சுவிட்ச் போர்டு இந்த இருக்குது. இதில் 2 2 வே கண்ட்ரோல் வச்சுருக்கான். ஒரு ஃபேனு, ஒரு டியூப் லைட், ஒரு லைட்டும். மற்றபடி இங்கே அலமாரிக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு பிங்க் கலரு. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இங்கே ஒயிட் கலர் லைட் கொடுத்துருக்கான். இது வந்து இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்காக, இன்வெர்ட்ரு அப்புறம் வோல்டேஜ் பூஸ்டரு இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ரொவிஷன் வச்சுக்கிறதுக்காக இங்கே இன்வெர்ட்டருக்கான சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கான். அதில் இன்வெர்ட்டருக்கான சுவிட்சில் 2 வே சுவிட்ச் தான் கொடுத்துருக்கான். நம்ம இன்வெர்ட்டர் போடும்போது ஆன் பண்ணிக்கிற மாதிரி இப்போ ஆஃபில் வச்சுருக்கான். இன்வெர்ட்டர் போடும்போது அது ஆன் பண்ணிட்டா போதும். மற்றபடி இங்கே ப்ளூ, இங்கே பிங்க் கொடுத்துருக்கான். இங்கே இந்த மாதிரி பிங்க் ப்ளூ கொடுத்துருக்கான். இது வந்து மச்சுக்குள்ள நம்ம ஒயிட் கலர் லைட் மட்டும் உள்ள ஒன்று கொடுத்துருக்கான். இங்கே வந்து ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். அதுக்கான சுவிட்சு கீழே கொடுத்துருக்கான். இது வந்து பெட் சுவிட்சில் ரெகுலேட்டர் பெட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபேனுக்கு ரெகுலேட்டர் கொடுத்துருக்கான். இது 2 வே சுவிட்ச் 2. இது வந்து செல்லு சார்ஜ் பண்ணுறதுக்கான USB சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்கான். இது ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு. இது நார்மல் சாக்கெட் வேறு யூஸ் பண்ணுறோம் தான் நம்ம சாக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் எடுத்து இதுதான் சாமி ரூமில் மெயின் சுவிட்ச் பாக்ஸு இந்த கொடுத்துருக்கான். இதில் 2 சுவிட்சு, மெயின் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கான். அப்புறம் இங்கே ஒரு பல்ப் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் இங்கே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கான். இந்த சுவிட்ச் வந்து இங்கே 2 சாக்கெட்டு சாமி ரூமுக்கு ஏதாவது வேணுமா போட்டிருக்கான். இங்கே 2 சாக்கெட் கொடுத்துருக்கான். இந்த சாக்கெட்டுக்கான சுவிட்சையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அங்கே சுவிட்ச் கொடுக்காம அதுக்கான சுவிட்சையும் நம்ம இங்கே கொடுக்குறோம். அங்கே நம்ம ஏதாவது சாமிக்கு அங்கேருந்து நம்ம சாமிக்கு ஏதாவது லைட்டு போடணும், டெக்கரேஷன் போடணும்னா அதுக்கான சுவிட்சை அங்கே போட்டு சுவிட்சை அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே கொடுத்துருக்கான். அப்படியே வந்தோம்னா இது கிச்சனுக்கான மெயின் சுவிட்ச் போர்டு இங்கே தான் கொடுத்துருக்கான். இதில் தான் எல்லா கண்ட்ரோலும் வருது. ஹீட்டருக்கான கண்ட்ரோல் இங்கே தான் வருது. எக்ஸாஸ்ட்டுக்கான கண்ட்ரோல் இங்கே தான் வருது. மேலே ஃபேன் லைட்டு ஃபேன் போடுற தான் போட்டுக்கலாம். மற்ற லைட்டு மொத்த கண்ட்ரோலும் இங்கே தான் வருது. அது போகிறதுக்கு இது ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட்டும் கிரைண்டருக்கான பாயிண்ட்டும். இது வந்து மிக்சிக்கும், இது வந்து மைக்ரோ ஓவனுக்கும் இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்கான். அதுக்கு மேலே டீ கெட்டில் போடுறதா தான் இதிலே போட்டுக்கலாம். நம்ம இதில் இதோட கிச்சன் ஓவர்.
நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா இது பெட்ரூமில் மெயின் சுவிட்ச் போர்டு இங்கே கொடுத்துருக்கான். இங்கே தான் எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துருக்கான். இதிலே 2 வே சுவிட்ச் 2 சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கான். இங்கே சீலிங்கில் வந்து ஒரு பிங்க் கலர் லைட்டும் ஒரு ப்ளூ கலர் லைட்டு கொடுத்துருக்கான். இங்கே ஒரு டியூப் லைட் கொடுத்துருக்கான். ஏசிக்கான பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கான். அதே மாதிரி இங்கே 2 வே சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்து பெட் சுவிட்சில் ஒரு யூஎஸ்பி சாக்கெட் செல்லு சார்ஜ் பல்ப் மட்டும் ஒரு யூஎஸ்பி சாக்கெட் கொடுத்துருக்கான். ஏசிக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்ச் ப்ரைஸும் கொடுத்துருக்கான். மற்றபடி 2 வே கண்ட்ரோல் கொடுத்துருக்கான். இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபேன் ரெகுலேட்டர் கொடுத்துருக்கான். மற்றபடி ஜன்னலில் பூராமே வெளியில் ப்ளூ கலர் லைட் தான் கொடுத்துருக்கான். அதுக்கான கண்ட்ரோல் உள்ளே தான் கொடுத்துருக்கான். மற்றபடி டெக்கரேஷன் லைட் இங்கே 4 வே மல்டி கலர் கொடுத்துருக்கான். இப்போ மாடிக்கு வந்தோம்னா மாடியில் இந்த இடத்துல திரும்புகிற இடத்துல ஒரு 2 வே வார்மைட்டில் ஒரு 2 வே கலரில் டெக்கரேஷன் லைட் கொடுத்துருக்கான். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா இங்கே ஒரு டவுன் லைட் கொடுத்துருக்கான். இங்கே 3 டவுன் லைட் கொடுத்துருக்கான். அப்புறம் இது வந்து மாடிக்கான ப்ரொவிஷன். இங்கே வேணும்னா இந்த இடத்துல போட்டு எடுத்துக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கான். இது வந்து நார்மலாக வெளியே போடுறதுக்காக இங்கே ஃப்ரண்ட்டில் வாசல் எதிர்க்காக இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கான். மாடி போர்ஷன் அவ்வளோதான்.